சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ ஆறுமுகம் அவங்களுடைய அம்மாவை பார்த்தெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மாவை கேரிங்காகவும் பார்த்துக்கிறாங்க. என்னையா ஆறுமுகம் இப்போல்லாம் எங்களோட மட்டும்தான் இருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. என்னையா அப்படி பார்த்துட்ருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் உடனே உங்களுக்கு பிரச்சனை இல்லை தலைவலி எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே சொல்லுங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலான்றாங்க. ஏய்யா ஆறுமுகம் எனக்கு ஒன்றும் இல்லையா, ஏன் நீ இவ்வளோ பயப்படுறேன்றாங்க. இல்லைம்மா என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லதானமான்றாங்க. அப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் ரொம்ப பெருசாயிடும். என்னது நோயா? இல்லைம்மா அப்புறம் பெருசாயிடும் பின்னாடிக்கு அப்படின்னு சொல்ல வந்தான்றாங்க. சரி ஆறுமுகம் அதெல்லாம் அம்மா சொல்லிடுற சரியா, நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அன்னபூரணி சொல்லிட்டு போறாங்க. அம்மா நீங்க இப்படி இருந்துட்டு திடீர்னு அது இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வழியா இருக்குமா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலன்ட்டு ஆறுமுகம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவி ஆறுமுகம் இந்த அளவுக்கு நல்லவனா, அவங்க அம்மா மேலே இவ்வளோ பாசமும் அன்புமே வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி ஆறுமுகத்துடைய உண்மையான பாசங்களை பைரவி அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆறுமுகத்து அம்மாக்காக இந்த அளவுக்கு வந்து உசுரே விடுறானே, அவங்க அம்மா அப்படி இல்லைன்னா இவன் என்ன ஆகுவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் பைரவி நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆறுமுகத்தை நினச்சி ஆறுமுகத்தை அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கடவுளோடைய புண்ணியத்தினால அத்தையோடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத உயிர் பொழிச்சுக்குன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி பைரவி திங்க் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.